ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நானும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, என்னங்க சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளாக் கண்டினியூவாக போடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் விளாக் போடவே மாட்டீங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் அப்பயே இங்கே நம்ம வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சொந்த வீட்டுக்கு போயிட்டா எனக்கு இன்னும் டைம் கிடைக்கும், நான் உங்களுக்கு வீடியோ டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன்னு. ஆனால் இப்போ பார்த்தா கிடைச்ச டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் 9 மணி வரைக்கும் நான் ஒரு நாள் 5:30க்கு எழுந்துச்சுன்னா நினைப்பேன், 4:30க்கு எந்திரிச்சா இன்னும் நிறைய வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் எனக்கு 9 மணி வரைக்கும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் விடுற வரைக்குமே எங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில நேரம் மாடிக்கு வருவோம், அப்படி இல்லைன்னா அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாருமே. இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. டெய்லி நிறைய விஷயம் செய்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறது, புதுசாக ஏதாவது நடக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் விளாக் எடுக்கலான்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது. இதை விட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற கொரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு மேலே தான். ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், 5 கிலோக்கு மேலே தான் இங்கே வந்து கொரியர்லையும் எடுக்கிறாங்க. ஆர்டர் கொடுக்குறவங்களும் பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு மேலே தான், 6, 7 இப்படி தான் இருக்குது. அந்த வேலை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிற கொரியர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்க, பரவாயில்ல நீங்கள் கொரியர் சார்ஜ் எங்களுக்கு அதிகமாக போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொரியர் வரதுனால அதுக்கான வேலைகளும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்டர் எடுக்கிறது, எழுதுறது, கொரியர் போடுறது, இப்படியே போகிறதுனால விளாகே எடுக்க முடிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை, நான் விளாகை வந்து எப்படியாவது திருப்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன், கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். எனக்கு ப்ராடக்ட் டவுட்டு, ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது விஷயங்கள் அப்படின்னும் போது நம்ம ஒரு மணி நேரம் அதுக்காக, அதாவது என்ன சொல்கிறது, யாரை பற்றியாவது விசாரிக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது கதையை பேசுகிறதுக்கோ நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு 2 வாட்டி கால் பண்ணிவிட்டு 3வது வாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா மெசேஜ் போடுறாங்க, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வேற ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அது முக்கியமான விஷயமா இருந்தால் நானும் பேசிடுவேன். பட் வேற யாரையோ பற்றி என்கிட்ட பேசும்போது அது எனக்கு வந்து நேரம் வேஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்குது. அதனால் ப்ளீஸ் எந்த சிஸ்டரும் எதுவுமே தப்பாக நினச்சிக்க கூடாது, சரிங்களா? நம்மளுக்கு அந்த வேலை பிஸின்றதுனால தான். மற்றபடி நானும் ஒரு நல்லா பேசுகிற ஆள் தான், மொக்க போட்டுகிட்டே தான் இருப்பேன். பட் வேலை நேரத்தில் அதுக்காக சொல்கிறேன். அதனால் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்கப்படாது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமான டவுட்டு, இதுக்கு நம்ம கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாமே கமெண்டில் பின் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் எந்த ஊர் நீங்கள் அப்படின்றத சேர்த்து எனக்கு அனுப்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ இப்போ வந்து அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இன்னொருத்தருடைய அனுபவமோ இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சிலர் கால் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கான வீடியோ நம்ம போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். என்னன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அதுதான் நான் இந்த ஒரு பழமொழி எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன், வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே இருப்பாங்க. இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏகப்பட்டது அனுபவிச்சிருக்கோம். இப்போதான் அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போ இந்த மட்டம் தட்டுறவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பதிலடி என்னவா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய் வார்த்தையாக திட்டி எல்லாமே நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனால் அந்த பதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆழமாக போய் இது பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. சும்மா ஏன்னா அவங்க பல பேர்கிட்ட திட்டுவாங்க, என்ன ஒருத்தர்கிட்ட நீங்கள் திட்டுறதுனால அவங்களுக்கு என்ன வந்துட போகுது. ஸோ அது சரியாக பண்ண முடியாது. என்னைக்கு அந்த மட்டம் தட்டுறதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து மேலே வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா இப்போ எங்களுடைய லைஃப்லேயே நான் சொல்கிறேனே, நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இந்த வீடு இன்னைக்கு புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா இந்த வீடு வந்து பெருசாக தோணலாம். ஓ இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பில் தான் இருக்காங்க போல அப்படின்னு தோணலாம். ஆனால் என்னன்னா எங்களுடைய ஆரம்ப கட்ட காலம் அப்படிங்கிறது வந்து வேற. அது ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நான் எக்ஸாம்பிளாக ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, அதாவது நீங்கள் நல்லா வந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறத விட என்னத்தை நல்லா வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சொல்லி அவங்க பேச்சை மீறி நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் சக்ஸஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த விஷயத்தில் இவன் எப்படா தோப்பான்றது தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க.
சரிங்களா? ஏன்னா நம்ம அவங்க பேச்ச மீறி நம்ம இந்த விஷயத்த செஞ்சதுனால இவன் எப்படா தோத்து போவான். ஏன் தெரியுமா அதுவும் நினைக்கிறாங்க? ஒரே வார்த்தை அவங்க சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்ன கேட்டியா? அந்த ஒரு வார்த்தை அவங்க வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம எப்ப நம்மளுடைய செயல்ல தோத்து போயிடுவோம்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கான இடமே நம்ம கொடுக்கவே கூடாது. அதுக்கு தான் நான் எப்பவுமே வந்து யார்கிட்டயா சொல்லும்போது சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நான் எப்படி செஞ்சேன் கஷ்டப்பட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா செய்யறதுக்கு முன்னாடியே நான் இப்படி செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த ஆப்போசிட் டீம் என்ன தெரியுமா நினைக்கும்? ஒண்ணு நம்ம செஞ்சிருவோம்னு ஒன்னும் நம்ப போறது கிடையாது. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க செஞ்சிருவோம்னு நம்ப போறது கிடையாது. அதே மாதிரி செஞ்சு நல்லா இருக்கட்டும்னு நினைக்க போறது கிடையாது. அவங்க மனசுக்குள்ள என்னன்னா தேவையில்லாம நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய வரும். அதான் பட்னி கிடந்து கூட ஐயோ இவன் இவன் 3 வேளை சோறு திங்க கூடாதுன்றதுக்காக அவன் 6 வேளை பட்னி கிடப்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால என்னன்னா தெரியட்டும், நம்மளை சுத்தி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியட்டும். ஆனா அவங்க காதுக்கு போகட்டும். நம்மளாம் நினைப்போம்ல, நான் இதை செய்ய போறேன்னு சொல்ல போறேன், அப்ப அவனுக்கு பகன்னு எரியும்ல, அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம செஞ்சு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சின்னதா ஒரு பார்வை நம்மளை பார்த்தாலுமே அது அவங்களால நேரா நம்மளை பார்க்கவே முடியாது. பார்த்தோன்னே இப்படின்னு தான் போவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து அவங்கள விட மேலே வளர்ந்து காட்டினாதான் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து மரியாதை தானாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயமே நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ தான் நம்ம வீடு கட்டி வந்திருக்கோம். ஒரு கார் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இது எல்லாமே இருந்தாலுமே என்ன வெளியில் போகும்போது என்ன தெரியுமா கேட்டாங்க? ரொம்ப நக்கலாக 2-3 சில பேர்லாம் என்ன தெரியுமா என்ன கேட்பாங்க? என்ன நகையவே காணா, என்ன நகையெல்லாம் போச்சான்னு வேற ஓ போச்சா அப்படியும் கேட்டிருக்காங்க. என்ன எல்லாமே போச்சா, அவ்வளோ அள்ளி போட்டுட்டு வருவ, எங்க போச்சா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. என்ன நகையெல்லாம் ஒன்றும் போடலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தாலி கயிறு போட்டிருந்தேன். அந்த கயிறை வந்து மஞ்சள் தடவி நான் வச்சுக்க மாட்டேன், அது என்னோட தப்பு தான். பட் என்னன்னா மஞ்சள் வந்து அந்த கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளை உரசி தேய்ச்சா மட்டும்தான் எனக்கு வந்து கயிறு பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மஞ்சள் என்ன ஆகுதுன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸுலலாம் அந்த மஞ்சள் கரை ஒட்டி அந்த ட்ரெஸ்ஸு வந்து வேற மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி மஞ்சளாக ஆயிடுது. அப்போ இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அதை சுத்தமாக கண்டுக்காமையே விட்டுட்டு அந்த கயிறே என்ன ஆயிடுச்சு, நான் மஞ்சளாக அந்த கயிறு ஒரு மாதிரி கலர் மங்கி வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த கயிறை பார்த்து என்னை இப்படி கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா என்னை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. இதை வந்து ஒரு கருசனையாக கேட்டால் பரவாயில்ல, பட் அவங்க கேட்கும் போதே தெரியும் அவங்க நம்மளை நக்கலாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணிடுச்சு? முன்னாடி இன்னும் நான் நிறைய வாங்கி காட்டுறேன், ஆனால் அது உனக்காக நான் வாங்க மாட்டேன், எனக்காக நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பண வசதி கம்மியாக இருக்குது, இட வசதி கம்மியாக இருக்குது, பொருள் வசதி கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம மனசுக்குள்ளே போட்டு கவலையாகவே நம்மளுடைய முகத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஆமாம் என்னத்தை நம்ம தலைவாரி என்ன பண்ண போகிறோம், பொட்டு வச்சு என்ன பண்ண போகிறோம், மூஞ்சியை கழுவி என்ன பண்ண போகிறோம், இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், நம்ம நல்லா ரெடியாகி என்ன பண்ண போகிறோம், இப்படி நம்ம நினைக்கவே கூடாது. எப்பவுமே நீங்க வெளியில போனா கூட ஒரு சின்ன கயிறு, அதான் என்னோட விஷயத்துலன்னு சொல்றேன், கழுத்துல கயிறு மட்டும் போட்டிருந்தாலுமே நல்ல மஞ்சள் பூசி சூப்பரா வச்சுக்கோங்க. முகத்துல அழகா நல்ல புன்னகை தான் ஃபர்ஸ்ட் நகையே நம்மளுக்கு. நீங்க எவ்வளவு நகை போட்டிருந்தாலுமே மூஞ்சியை உம்முன்னு வச்சு பாருங்களேன், கண்டிப்பா ஒருத்தருமே நம்ம கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. அது ஒரு உம்முனா மூஞ்சி. இது வசதி இருந்து சொத்து இருந்து சொகர்ந்து என்ன பிரயோஜனம், என் மனசால மதிக்காது, பேசவே பேசாது, இப்படி பேசுவாங்க. அதே மாதிரி நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்களேன், உங்களுடைய முகத்தை நல்லா சிரிச்சு பாருங்களேன், எதுவுமே போடலனாலும் நீங்க செம்ம அழகா இருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சு பாருங்களேன், நம்மளுக்கே பிடிக்காது. அப்போ நீங்கள் எவ்வளோ நகை போட்டாலும் புன்னகை இருந்தால் அது ஒரு எக்ஸ்ட்ரா நகை, அதுதான் உங்களுக்கு 916 கோல்டு மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அப்போ நம்ம வந்து வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு உள்ளே வரக்கூட தோணாது. ஆனால் வந்த உடனே வாங்க வாங்க எப்படி வந்தீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வரணும்னு நினச்சி இன்னைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்களேன், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல நம்ம வந்ததுக்கு மதிச்சு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து அன்பை செலுத்துறாங்களே அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கடவுள் இருக்காரோ இல்லையோ அந்த டாப்பிக்கு நான் வரல, சரிங்களா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் அந்த டாபிக் வரல. ஆனால் என்னென்னா எப்போவுமே நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா, நம்ம பணத்தை என்ன சொல்கிறோம், லக்ஷ்மின்னு சொல்கிறோம், சரிங்களா? சாப்பாடு என்ன சொல்கிறோம், அன்னபூரணின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும்
நம்மளுடைய கவலைகளை நினச்சி அழுதுகிட்டு, நம்மளுடைய கஷ்டத்தை நினச்சி அழுதுகிட்டு, ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுற்றி நடக்கிற 1000 விஷயத்துக்கு நம்ம ஒரு ஆள் கவலைப்பட்டு 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 1000 விஷயமும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு 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 பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த கலை எதுவுமே இல்லாமல் அந்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா வெறுமையாயிடும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதை எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பேன், சமாளிக்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இப்போ தோணுச்சு எனக்கு. இந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தோணுச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், ஒரு வீட்டை கட்டிட்டு என்ன அந்த வீட்டை வச்சு மோட்டிவேஷனை போடுறேன்னு. ஆனால் இந்த வீட்டை கட்டுறதுக்குள்ளே பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எல்லாருமே சொல்லிட்டாங்க, எப்பா இந்த வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ பாடாப்பட்டு இந்த பிள்ளைங்க கட்டுச்சுன்னு நிறைய பேர் எனக்கு அம்மாங்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, நம்ம சந்தித்த விஷயங்களை வந்து சொல்லும்போது அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், இவங்க ஈஸியாக அதை சமாளிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, நம்ம என்னத்துக்கு அதை போட்டு உட்காந்து வருத்தப்பட்டு அதுக்கு ஒரு நேரத்தை செலவழிப்பானே, நம்மளும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அதனால் எப்போவுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நிறைய பேர் பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் எதனா சொல்லிட்டா கூட அந்த நேரத்தில் வருத்தப்படுவாங்க தவிர வெளியில் வந்ததுக்கப்புறம் சிரிச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அவங்க முன்னாடி என்றைக்குமே நம்ம அழக்கூடாது. இது நான் ரொம்ப மகிக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, என்னை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க கிட்ட என்றைக்குமே நான் வருத்தத்தில் இருக்கேன்றதை சொல்லவே மாட்டேன், அவங்களுக்கு தெரியப்படுத்த கூடவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வருத்தத்தில் சந்தோஷப்படுறது அவங்களா தான் இருப்பாங்க. அதனால் என்றைக்குமே அந்த நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம நல்லா சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக கொண்டு போகணுமே தவிர, அவங்க முன்னாடி நீங்கள் அழுதிங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் என்றைக்குமே உங்களை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி, அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க முன்னாடி அழக்கூடாது. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இப்போ உங்களுக்கு தோணலாம் மனசுக்குள்ளே கஷ்டம் வச்சுட்டு வெளியில் எப்படி சிரிக்கிறதுனா, ஆனால் அந்த சிரிப்பு உங்களை பெரிய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஒரே விஷயம்தான், நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் நல்லது நினைப்போம், வேறு யாருமே நம்மளுக்கு நல்லது நினைக்கவே மாட்டாங்க. ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்றான் அங்கேருந்து, இந்த வீடியோ முடிச்சிருங்கிறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன், அதனால் எனக்கு அது பிடிக்கும். அதனால் கொய்யால சும்மாறா கையை காட்டாமல். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பேசணும் மச்சான். என்ன இடையில வர்ற வாடா, என்ன இப்படா இம்சம் பிடிச்ச விடு. அப்படி கிடையாது, நான் அதான் எப்போவுமே நான் சொல்லிட்டேனே, 100 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்க்கறத விட இதை பார்த்து 2-3 பேருக்கு சந்தோஷமா நீங்கள் நிம்மதியாக இருந்தால் கூட எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ கொய்யால இனிமேல் வீடியோ கூப்பிடுவேன். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இதை வந்து யார் கவலையில் கஷ்டப்பட்டு டம்முன்னு உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பி விடுங்க, பிரைட்டாக சிரிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுவீங்க. கமெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பின் பண்ணுறேன், அதை பார்த்து உங்களுக்கு வேணோட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.